அனைவருக்கும் வணக்கம். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் என்னோட தோழியும் மதுரைக்கு போறதுக்காக தேனி பஸ் ஸ்டாண்ட் போய் மதுரை பஸ்ல ஏறினாங்க. நான் ஜன்னல் ஓரமாவும் என் பக்கத்துல என்னோட ஃப்ரெண்டும் உட்காந்துருந்தோம். கொஞ்ச நேரம் தான் இருக்கு பஸ் கிளம்புறதுக்கு. அந்த பஸ்ல பின்னாடி சீட்ல இருந்து வெளியில நின்னுக்கிட்டு ஒரு பெரியவர் வந்து, அம்மா பசிக்குது, ஏதாவது கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டுட்டே வந்துட்டு இருக்காரு. நான் அப்படியே எட்டி பாக்குறேன். அந்த பெரியவர் லாஸ்ட்ல அந்த கடைசில இருந்து வந்துகிட்டே இருக்காரு. அப்படியே நான் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. சரி ஒரு 10 ரூபாய் குடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த நினைச்சு முடிச்ச கொஞ்ச நேரத்துல அப்படியே அந்த பெரியவர் என்னோட சீட்டுக்கு வந்துட்டாருங்க. அப்ப நானு பர்ஸ் எடுத்து திறந்து 10 ரூபாய் எடுக்க போறேன். என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, ஐயோ இப்படி ஆளெல்லாம் நம்பாத, இதெல்லாம் நீ என்கரேஜ் பண்ணாதப்பா, ஏமாத்துக்காரவங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. என்னையும் கொடுக்க விடாம பண்றாங்க. அப்ப அந்த ஒரு குழப்பத்திலேயே என்ன பண்றேன் அப்படின்னா, குடுக்கறதா இல்ல குடுக்காம இருக்கிறதா அப்படின்ற அந்த குழப்பத்திலேயே இருக்கிற அந்த சில வினாடிகள்ல பஸ்ஸும் கிளம்பிடுச்சுங்க. மூவ் ஆயிடுச்சு. நான் கொடுக்கல. ஆனா அந்த விஷயம் என் மனசுக்குள்ள போட்டு ரொம்ப நாளா அப்படியே என்ன அப்படியே உறுத்திக்கிட்டே இருந்தது. கொடுத்துருக்கணும். 10 ரூபாய் தானே, அவங்க ஏமாத்துறாங்களோ இல்லையோ எதுவோ ஒண்ணு 10 ரூபாய் கொடுத்துருக்கணும். அன்னைக்கு பசின்னு கேட்டு நம்ம கொடுக்காம வந்துட்டோமேன்னு சொல்லி மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன் அப்படின்னா, அந்த பெரியவர் வந்து பாருங்க, ஒண்ணு வாழ்க்கை துணை இழந்திருக்கலாம், அவரோட வாழ்க்கையே கூட இழந்திருக்கலாம், அல்லது உறவுகளால துரத்தி விடப்பட்டிருக்கலாம், அல்லது அவருக்கு உடல் பலமா இருக்கலாம், மனதளவுல அவர் பலவீனமா கூட இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரணம். நான் இன்னைக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்துட்டு வந்திருக்கணும் அப்படிங்கிறது என் மனசு உறுத்திக்கிட்டே இருந்ததுங்க. ஏன் அப்படின்னா, இந்த பிச்சை எடுக்கிறவங்க எல்லாம் அவ்வளவு சாதாரணமா அவங்கள நினைச்சிடக்கூடாது. அதாவது தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக தன்மானத்தையே இழந்துட்டு தான் அவங்க எல்லாம் பிச்சை எடுக்க வர்றாங்க அப்படின்ற ஒரு சிந்தனை எனக்குள்ளேயே ஓடிட்டு இருந்ததுங்க. இந்த இடத்துலதான் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம இருக்கிறவங்க கோயிலுக்கு போறோம்னு வைங்களேன், இல்லாதவங்க எல்லாம் வெளியில உட்காந்து பிச்சை எடுக்கிறாங்க, இருக்கிறவங்க எல்லாம் உள்ள போய் பிச்சை எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு வாசகமும் எனக்குள்ள தோணுச்சு. இதை தானங்க அவ்வை பிராக்டிஸ் சொல்லியிருக்கிறாங்க, ஈவது விலக்கேல். நான் உண்மையிலேயே அன்னைக்கு 10 ரூபாய் கொடுத்துருக்கணும். நன்றி, வணக்கம். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்.